பிரைஸ் தி லார்ட். அன்பர்களே, நாம் 6ஆம் மாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே ஆண்டுடைய திருஹிருதய பக்தியை நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டுடைய திருஹிருதய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். ஆகவே இந்த 6ஆம் மாதத்துக்கு எப்பொழுதுமே ஒரு விசேஷத்தன்மை இருக்குது. விவிலியத்திலும் படித்து பார்த்தோம் என்று சொல்லப்போனால், இந்த உலகத்திலே இருள் நிறைந்திருக்கும் நேரத்திலே, காரிருள் நிறைந்திருக்கும் நேரத்திலே, உலகம் முழுவதுமே பலவிதமான கட்டுகளினாலும் அந்தகாரத்தாலும் நிறைந்திருக்கும் நேரத்திலே 6ஆம் மாதத்தில் என்று சொல்லி ஒரு வார்த்தை ஆரம்பமாகிறது. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவை கடவுள் ஒரு தூதரை ஒரு கன்னியிடம் அனுப்பினார். கடவுள் ஒரு தூதரை ஒரு கன்னியிடம் அனுப்பிய பொழுது இந்த உலகத்தின் வரலாறு இரண்டாக கிழிக்கப்பட்டது. கடவுள் ஒரு தூதரை ஒரு பெண்ணிடம் அனுப்பிய பொழுது அந்த சாதாரண பெண் அசாதாரண பெண்ணாய் மாறினாள். இந்த பெண் தான் தூய யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண். ஆகவே கடவுள் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு தூதரை அனுப்பிய பொழுது அந்த குடும்பம் அசாதாரண குடும்பமாக திருக்குடும்பமாக மாறியது. நாம் 6ஆம் மாதத்திலே பயணிக்கிறோம். இந்த வசனத்தை லூக்கா நற்செய்தி 1:26 நமக்கு சொந்தமாக்கி கொண்டு, ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்திலே என் வீட்டிற்குள்ளே ஒரு தூதரை அனுப்பும். கடவுளின் பிரசன்னத்திலிருந்து கடவுளிடமிருந்து ஒரு தூதர் கடந்து வந்த பொழுது சூழ்நிலைகள் மாறியது. அந்த பெண்ணின் வாழ்க்கையிலே ஒரு மீட்பர் வந்தார். இந்த உலகத்திற்கென்று ஒரு மீட்பர் வந்தார். அன்பர்களே, கடவுளின் தூதர் உங்கள் வீட்டுக்குள்ளே கால் வைத்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே மீட்பின் துளிகள் பிறக்கும். ஆகவே நம்பிக்கையோடு ஆசையோடு விவிலிய வார்த்தைகளை அடைக்காத்து நம் இதயத்திலே அடைக்காத்து இந்த 6ஆம் மாதத்திலே கடவுளின் தூதரை என் வீட்டுக்குள்ளே வாங்க. கடவுள்கிட்ட சொல்ல, உங்கள் தூதரை அனுப்புங்க. கடவுளின் தூதர் வந்த வீட்டுக்குள்ளேயே ஆவியானவர் கடந்து வந்தார், மீட்பர் கடந்து வந்தார். தொடர்ந்து நிறைய அதிசயங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஆகவே அன்பர்களே, நம் வீட்டுக்குள்ளே நிறைய அதிசயங்கள் நடக்க, கடவுளின் ஆவியானவர் கடந்து வர, கடவுளின் மீட்பர் கடந்து வர, சாதாரண மனுஷர்களாகிய நாம் அசாதாரண மனிதர்களாய் மாற கடவுளிடமிருந்து ஒரு தூதர் வீட்டுக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் கேளுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த தூதர் வந்தால் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும். இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுகள் உடையும். இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் பார்த்துக்கொள்வார். இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை ஒளியாக மாற்றக்கூடிய அசாதாரண சக்தி கடவுள் அனுப்பக்கூடிய தூதருக்கு இருக்கிறது. ஆகவே கடவுளே, உமது தூதரை அனுப்பி வையுங்கப்பா, உமது தூதரை அனுப்பி வைங்க. பலவிதமான பொருளாதார தடைகளை சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். உறவுகளிலே சந்தோஷம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உமது தூதரை அனுப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆகவே லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்திலே 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலேயாவில் இருந்த நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த 6ஆம் மாதத்திலே 2024 6ஆம் மாதத்திலே கப்ரியேல் என்னும் வானதூதர் அல்லது கடவுள் அனுப்பக்கூடிய ஒரு வானதூதர், கடவுள் தமிழகத்திலே உள்ள, கேரளத்திலே உள்ள, ஆந்திராவிலே உள்ள, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டை சொல்லி, உங்கள் தெரு பெயரை சொல்லி, உங்கள் வீட்டு பெயரை சொல்லி, என்ற ஊரில் இருந்த உங்கள் பெயரை சொல்லுங்கள். உங்கள் பெயர் டேவிடின் வீட்டிற்குள்ளே உங்களுடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி அனுப்பினார். அனுப்புங்கப்பா, அனுப்புங்க. அவர் வருவார், பெரிய காரியங்கள் செய்வார். ஆகவே ஜெபியுங்கள், ஆசையோடு கேளுங்கள். உங்கள் தெரு, உங்கள் நாடு, உங்கள் வீட்டு பேரை சொல்லி அந்த தூதரை வீட்டின் உள்ளறையில் அனுமதியுங்கள். மரியாள் அனுமதித்தாள், பெரிய காரியங்கள் பார்த்தார்கள். நீங்கள் அனுமதியுங்கள். இந்த 6ஆம் மாதம் 2024 6ஆம் மாதத்திலே கடவுளின் தூதரே என் வீட்டுக்குள்ளே கடந்து வாரும். என் வீட்டின் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றும். சாதாரண குடும்பம் அசாதாரண திருக்குடும்பமாக உங்கள் குடும்பங்களை கடவுளின் தூதர் மாற்றுவார். வாழ்த்துக்கள்.